நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? சேம் சேலரி, சேம் சிட்டி, சேம் லைஃப். ஒருத்தர் ஹாப்பி, மற்றொருத்தர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். டிஃபரன்ஸ் என்ன? லக் இல்ல, மணி இல்ல, மைண்ட் செட் மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் மனநிலை எப்படி உருவாகிறது என்பதையும், தவறான மனநிலையை, மைண்ட் செட்டை எப்படி சரி செய்யலாம் என்பதையும் பார்ப்போம். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனநிலை எப்படி உருவாகிறது? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்க ரொம்ப சைலண்ட். ஆனா உங்க மூளை அதை உண்மைன்னு நம்பிடுது. அடுத்த முறை பேச வேண்டிய நேரம் வந்தாலும் மூளை என்ன செய்யும் தெரியுமா? சைலண்டாக இருப்பது தான் பாதுகாப்பு என்ற எண்ணத்தை உங்க மனதில் விதைக்கிறது. அப்படியே ஐடென்டிட்டி பில்ட் ஆக ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் வந்த இந்த சிந்தனை மூளையில் ஒரு வலுவான பாதையை, அதாவது நியூரல் பாத்தை ஏற்படுத்தி வருகிறது. மீண்டும் மீண்டும் நம்பிய இந்த பிலீஃப் ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனாக மாறிவிடுகிறது. இதற்கு பெயர்தான் மைண்ட் செட். மூளைக்கு வெற்றி முக்கியமல்லை, பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால் தான் வளர்ச்சி வாய்ப்பு வந்தால் கூட பயம் மாதிரி தோணும். புதிய ஜாப் சான்ஸ் வந்தா உடனே டென்ஷன் ஆகும். மூளை சொல்றது இங்கே தான் சேஃப், மூவ் ஆகாது. அதனால தான் பல திறமை உள்ளவங்க கூட சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? வருஷம் மாறுது, ஆனா பிரச்சனை பேட்டர்ன் மாறல. வேலை மாறுது, ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன் சேம். சூழ்நிலை மாறினாலும் உங்க மனநிலை மாறுவதில்லை. மனநிலை சேஞ்ச் பண்ண பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது, அவேர்னஸ் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு. அடுத்த முறை பயம் வந்தா ஒரு கேள்வி கேளுங்க. இது உண்மையான ஆபத்தா அல்லது என்னுடைய பழைய பேட்டனா? அந்த ஒரு செகண்ட் கிளாரிட்டி, அதாவது விழிப்புணர்வு, உங்க மூளையின் கண்ட்ரோலை குறைக்கும். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, புதிய சிந்தனை ரிப்பீட் பண்ணினா புதிய நரம்பு பாதை உருவாகும். இதற்கு நியூரோ சயின்ஸில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பார்கள். உங்க வாழ்க்கையை ரியாலிட்டி கண்ட்ரோல் பண்ணல, உங்களுடைய மைண்ட் செட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க சோம்பேறி இல்ல, நீங்க பலவீனமானவங்களும் இல்ல. நீங்க பழைய கதையை நம்பி வாழ்றீங்க. சின்ன வயசுல கேட்ட வார்த்தைகள், உன்னால் முடியாது, நீ ஆவரேஜ் தான், சேஃபாக இரு. அந்த வார்த்தைகள் பிலீஃபாக மாறி பிலீஃப் ஐடென்டிட்டியாக மாறிவிட்டது. அது நாளடைவில் உங்க பிஹேவியராக மாறிவிட்டது. அதனால் நீங்க ஃபெயில் ஆகல, நீங்க ரிப்பீட் பண்றீங்க அந்த பழைய பேட்டர்னை. குட் நியூஸ் என்னன்னா, பிரெயின் ஸ்டோன் மாதிரி இல்ல, அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. ப்ரோக்ராமிங் பர்மனன்ட் இல்ல, அப்டேட் ஆகும். நேத்து உருவான ஐடென்டிட்டி இன்று சேஞ்ச் ஆகும். அதே மூளை உங்களுக்கு புதிய வழியை காட்டும். அதே மனசு உங்களுக்குள் புதிய நம்பிக்கையும் உருவாக்கும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்க, உங்க வாழ்க்கையை தடுக்கிறது உங்க சூழ்நிலை இல்லை, உங்க பழைய அடையாளம். அந்த அடையாளம் ஒரு நாள் உருவானது, அதை நீங்கத்தான் உருவாக்கினீங்க. அப்படின்னா அதை மாற்றுற சக்தியும் உங்களுக்கே இருக்கு. இன்று ஒரு முடிவு எடுங்க, நான் பழைய கதையிலிருந்து வெளியே வருகிறேன். வெற்றி தானா வராது, நீங்க மாறினா தான் வரும். உங்க மைண்ட் செட்டை மாற்றினா உங்க ஃபியூச்சர் டைரக்ஷன் மாறும். அந்த டைரக்ஷன் மாறினா உங்க டெஸ்டினியும் மாறும். கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.